ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்க்க போகிறாங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசைங்க. சுட சுட தோசை. நல்ல மழை பெய்யுது சென்னையில். மழைக்கு வந்து சுட சுட தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா எள்ளு பொடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பொடியில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுங்க. தோசை பார்த்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறமா தக்காளி சட்னிங்க. தக்காளி சட்னி. ஸ்நாக்ஸுக்கு பப்பையா, வாழைப்பழம். அப்புறம் மதியம் லஞ்சு வந்து சுட சுட சோறு, அப்புறமா சாம்பார், முள்ளங்கி சாம்பாருங்க. முள்ளங்கி சாம்பார் வந்து அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு, வாடகை இல்லாமல். அப்புறமா அவியலுங்க, பச்சரிசி சோதம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா தயிர் வச்சுருக்கேன். துவையல் மதியம் சாப்பிடும்போது அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போமே அரைச்சி வச்சா கெட்டு போகும். நான் காலையிலே சமையல் பண்ணிட்டேன். அதனால் சாப்பிடும்போது துவையல் அரைச்சிக்கணும். எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சையும் பார்த்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.